வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை 6:24 வரை, அதன்பின் பூராடம், திதி வளர்பிறை நவமி மாலை 6:57 வரை, அதன்பின் தசமி. யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 9 முதல் நண்பகல் 12 வரை, மாலை 4 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேச ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பான யோகத்தை தரும். பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் என்பது குருவின் வீடு. குரு ராசிக்கு 2ஆம் இடத்தில். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் மற்றும் செவ்வாய் இவர்களுக்கு பார்வை, இது ஒரு பலம். சந்திர மங்கள யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். சந்திரனுக்கு 3ஆம் இடத்தின் மீது பார்வைப்படுகிறது. அதனால் இது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் போய் யாரை சந்தித்து எதை பேசினாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும், நன்மதிப்பு கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்தில் சந்திரன். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல, பேசும் பேச்சில் உங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பான பலனை செய்யும். சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். ஆனால் நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் செலவுகளும் ஆகலாம். வழக்கத்தை விட செலவுகளும் சற்று அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. வரவும் உண்டு, செலவும் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் 2 கிரகம் வலுவாக அமர்ந்திருக்கார். அதனால் வருமானம் இப்போ நிறையா வரும். போட்டி பந்தயங்களில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அது மாதிரியான கிரக அமைப்பு. தொழிலில் எப்பேற்பட்ட போட்டியாக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் வெற்றி வாகை சுடுவீர்கள். வெற்றிக்கான நாள். உடம்பில் ஆரோக்கியம் பிரமாதமாக இருக்கும். ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் தானாக சரியாகும். அல்லது நல்ல வைத்தியரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பலருக்கு. யோகம் நிறைந்த நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே இருக்கார். 7ஆம் இடத்துல சனி பகவான் சூரியனை பார்ப்பதும் சூரியன் சனி பகவானை பார்ப்பதும் சிறப்பான பலன் இல்லை அப்படின்னு நம்ம தினம் ராசி பலனை சொல்லிகிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் வேலையில் டென்ஷன்ஸ் இருக்கும். நிறையா பேருக்கு கை கால்களில்
ஏதாவது சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். அதுவும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இப்போ டென்டிஸ்ட்டு போகிற வாய்ப்பு இல்லை. இது சூழ்நிலை. டென்டிஸ்ட்டை போகிறதோ இல்லை கண் டாக்டர்கிட்ட போய் கண்ணாடியை மாற்றும் ஒரு விஷயங்களும் நடக்கலாம். அதனால் கொஞ்சம் மத்தியம பலனுக்குரிய நாளாகத்தான் இருக்குது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம். அங்கே விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கார். அதனால் குழந்தைகளுக்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இந்த நாள் மத்தியம பலனுக்குரிய நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 3-8 கிரகம் 10ஆம் இடம் சென்றதால் நன்மை. லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் திக்பலம் பெற்றதால் நன்மை. விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய 12 கிரகம் விரயஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவானால் பார்க்கப்படுவதால் சற்று அலைச்சல்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அது வீண் அலைச்சல்களாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் தாய் வழி உறவுகள், அவர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நம்மளை காலி பண்ணணும், தூக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்கலாம் இப்போ விலகி சென்று விடுவார்கள். அதனால் எதிரிகள் பயம் இல்லை. நம்ம போய் எதிரிகள் அழிக்கணும்னு நினைக்க வேண்டாம். எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தில் 3 கிரகம் 8ஆம் இடத்தில். இதெல்லாமே ஒரு யோகமான கிரக அமைப்பு. 2-7 கிரகமான செவ்வாய் 9ஆம் இடத்தில். செவ்வாய் சந்திரன் சமசப்தம பார்வை. பிரமாதமாக இருக்குது கிரக அமைப்பு. தொழில் முன்னேற்றம் அடையும், தொழில் அபிவிருத்தி அடையும், தொழில் விரிவடையும், ஏற்றுமதி இறக்குமதிகளில் லாபங்கள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் சிறப்பாக படிப்பாங்க. நல்ல எதிர்காலத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு படிப்பு கிடைக்கும். முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. நல்ல நாள். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. ஏன்னா அவர் நீச்சமாக இருக்கார். எப்பயுமே துலா ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடம் வரும்போது நீச்சம்தான் பெறுவார். ஆனால் இதில் வழக்கத்தை விட என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா, குரு பார்வையில் சுக்கிரன். அதனால் குரு பலம் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறனால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் சேரும். ஆடை, ஆபரணம், பொன், வைரம், வெள்ளி, நகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட்டு பீதாம்பரங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. யோகம் நிறைந்த நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். 2 கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பது அதை விட சிறப்பு. அதனால் வருமானம் பன்மடங்கு வரும். அதிக அளவில் வருமானம் வரத்துக்கான நேரம் இது. உங்களுடைய நினைத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை நல்லா இருக்கும். குடும்பத்தில் புதிய வரவுகள் உண்டு. வருமானமும் வரும். குடும்பத்தில் புது வரவு அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படலாம். குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்களுக்கு பேரன் பேத்தி பிறக்கும். இல்லை பேரன் பேத்திகளால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். நல்ல நாள் இது. தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 8 கிரகம், கெட்டதை செய்யக்கூடிய கிரகம். அவர் ராசியை கடந்து செல்கிறார். இந்த ராசியை கடந்து செல்லும்போது கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். சில பேருக்கு வேலை டென்ஷன் இருக்கும், ஒரு மன இறுக்கம் ஏற்படும். அதனால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் தான். ஆனாலும் 5 கிரகமான செவ்வாய் 7ஆம் இடத்தில் சந்திரனை பார்ப்பதால் கொஞ்சம் அதில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரியான சூழ்நிலை உண்டு. ஏதாவது ப்ராப்பர்ட்டி போய் பார்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், வாங்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். ஆனால் டயத்துக்கு சாப்பிடணும், இல்லைன்னா கொஞ்சம் அதில் உபாதைகள் ஏற்படலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. கவனமாக இருப்பது சிறப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு 7 கிரகம்
இப்போது 12ஆம் இடத்துல. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சுப விஷயங்களுக்கான செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில், இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான ஒரு செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். விரயம் அப்படின்னு சொல்ல முடியாது, செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும். மீன் விரயம் அப்படிங்கிறது என்னென்னா, மருந்து, மாத்திரை, டாக்டர்கிட்ட போகிறது, நோய் நொடிகளுக்கு செலவு பண்ணால் அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் மனசுக்கு. ஒரு பிடித்தமான செலவுகள் செய்யும் போதெல்லாம் மனசு சந்தோஷப்படும். அது மாதிரி இன்றைக்கி சந்தோஷப்படும்படியான ஒரு செலவுகள் இருக்கலாம். நிறையா பேருக்கு வெளியூர், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இன்றைக்கி ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பயணத்தாலும் நன்மை ஏற்படும். யோகம் நிறைந்த நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் சந்திரன் வரும்போது எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். இப்போ அந்த வெற்றிக்கான நாள் இது. தாராபலம், சந்திரபலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் இது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து லாபஸ்தானத்தில் உள்ள சந்திரனை பார்க்குறார். அதனால் இது ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். இருந்தபோதும் 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அவ்வளோ நல்ல விசேஷமான பலன் இல்லை. சூரியன் சனி சமசப்தம பார்வை அப்படிங்கிறது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு டென்ஷன் கூட இருக்கத்தான் செய்யும். அதனால் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்கிவிட்டு எல்லா விஷயத்தையும் செய்வது சிறப்பு. மீன ராசிக்காரர்களுக்கு 5 கிரகம் 10ஆம் இடம் வந்தது சிறப்பு. ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் ஏறினால் நன்மை. 2 செவ்வாய் 4ஆம் இடம் இருப்பது சிறப்பு. சந்திரன் 10ஆம் இடத்திலும் செவ்வாய் 4ஆம் இடத்திலும் இருந்து சமசப்தம பார்வை பெறுவது மீனராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். என்ன மாதிரி யோகம் செய்யும்? வண்டி வாகனங்கள் வாங்கலாம், இடம் பூமியால் லாபம், விவசாய பொருட்களால் லாபம், நிறையா குடும்பத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 3-8 கிரகம் 7ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றது அதை விட பெரிய சிறப்பு. அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த கிரகம் இப்போ எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது. அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய வயது தகுதிக்கு தகுந்த மாதிரி எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். ஆனால் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் நடப்பதை வைத்து 100% வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். அதனால் சிறிது முயற்சி செய்தாலும் இமாலய வெற்றியை பெறலாம். யோகம் நிறைந்த நல்ல நாள்.